நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு 16 சென்ட் இடம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சிறுவாணி ரிவர் ஆக்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிறது கோயம்புத்தூர்லேருந்து மன்னார்காடு போகிற வழியில் ஆனைக்கட்டி தாண்டி கோட்டத்துறையிலேருந்து ரைட் திரும்பணும் அப்படின்னா அது வந்து புதூர் ரோடு இல்லைனா தாவளம் ரோடுன்னு சொல்லுவாங்க. பழைய ஊட்டி ரோடுங்க அது. அந்த கோட்டத்துறையிலேருந்து ரைட் திரும்பினோடனேயுமே ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கும். இது வந்து ஒரு பெரிய லேஅவுட் மாதிரி ஒரு 10-12 ஏக்கராவில் வந்து 30 சென்ட் 40 சென்ட்டாக பிரித்து போட்டிருக்காங்க. அதில் வந்து அந்த ரோடு எல்லாமே போய் சிறுவாணி ஆற்றுல, அது பெரியாறு, சிறுவாணியோட மெயின் ரிவர் தான். அந்த ரிவர் பேஸில் ஆக்சஸ் இருக்குது. இந்த ரோடு வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து காமன் ஃபார் இந்த லேஅவுட்டில் இருக்க எல்லாத்துக்குமே காமனான ரோடு. இது ஒரு ரோடு, இதுக்கப்புறம் ஒரு ரோடு இருக்கும். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு நல்லா டெவலப் பண்ணி ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஆற்றுல போய் டைரெக்டாக குளிக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இந்த லேஅவுட்டை டெவலப் பண்ண ஓனரு அவங்க வந்து ப்ரைவேட்டாக ஒரு 40 சென்ட் நிறுத்திக்கிட்டாங்க. அந்த 40 சென்ட்டுக்கு டைரெக்டாகவே ரிவர் பேஸ்லேயும் ஆக்சஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த ரோட்டு வழியாக அவங்க போய்க்கலாம். பட் அந்த ரோட்டு வழியாக போகிறதோட அவங்க லேஅவுட்டுக்குள்ளே நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு வீடு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நிறைய வாங்கியிருக்காங்க இந்த லேஅவுட்டில். இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரிவர்லேருந்து 3வது ப்ராப்பர்ட்டி, மெயின் ரோட்லேருந்து 2nd ப்ராப்பர்ட்டி. இப்போ ரிவர்லேருந்து நம்ம மேலே போயிட்டுருக்கோம் மெயின் ரோட்டை நோக்கி போகிறப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட்டை டெவலப் பண்ணவங்க. அவங்களுக்கு ஒரு 40-50 சென்ட் பக்கம் வரும். ஸோ அவங்க வீடு கட்டி இங்கேயே குடியிருக்காங்க. சரிங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிவரில் வந்து குளிக்கிற அளவுக்கு நல்லா ரெடி பண்ணியே வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து சைட்டை வாங்கி டெவலப் பண்ணுறப்போ உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கும். ஏன்னா அண்ணன் வந்து அந்த லேஅவுட் டெவலப் பண்ணவர் தான். அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் லேஅவுட் வழியாகவும் போய் குளிக்கலாம். ஏன்னா அது வந்து தெளிவாக க்ளீனாக ரெடியாகவே இருக்கும். நீங்கள் போய் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்டாக இருக்கும். கூட்டம் எதுவுமே இருக்காது. நல்ல அருமையான இடம். ஸோ கோட்டத்துறை அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் 2வது ப்ராப்பர்ட்டி இந்த ஒரு ஃபென்சிங்கு. ஸோ 3வது ப்ராப்பர்ட்டி லெஃப்ட்டில் வந்து ஒரு காலி இடம் வரும். அதுதான் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி. ரோடு ஃபேஸ் வந்து ஒரு 110 அடிக்கு பக்கமாக வரும். 30-35 மீட்டர் வந்து ரோடு ஃபேஸ்லேயே ஃபுல் ரோடு ஃபேஸ்லேயே வரும். ஸோ நண்பர்கள் யாராவது சேர்ந்து 3 பேர் தலைக்கு 6 சென்ட் வாங்கினாலும் சரி, இல்லை 2 பேர் ஆளுக்கு 8-8 சென்ட் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரே ஆள் 16 சென்ட் வாங்கினாலும் சரி. ஸோ இந்த இடத்துல இந்த கல்லிலிருந்து இந்த ஃபென்சிங்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே தார் ரோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது 2 சைட்டுங்க. ஓகேங்களா? இந்த பக்கம் ஒரு 8-8 16 சென்ட், அந்த பக்கம் ஒரு 16 சென்ட், டோட்டலாக 32 சென்ட். அதாவது ரோடு பேஸ் அகலமாகவும் உள்ளே வந்து லென்த் வந்து கம்மியாக இருக்கும். ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-32 மீட்டர் ரோடு ஃபேஸும் உள்ளே வந்து ஒரு 13 மீட்டருங்க. ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 அடி தான் உங்களுக்கு உள்கூடு வரும். ஸோ ஃபுல்லாக தென்னந்தோப்போட இந்த மரங்களுக்கு வந்து தண்ணி பெருசாக விடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன ஓடை ஒன்று ஓடிட்டுருக்கும். ஸோ 2 பக்கமே நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்குது. ஸோ நண்பர்கள் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாலும் சரி, அல்லது ஹோம் ஸ்டே மாதிரி பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் வாங்கிட்டு ஹோம் ஸ்டே பண்ணி வாடகைக்கு விடுற மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஒரு 100-200 மீட்டர் போனால் தான் உங்களுக்கு ஸ்டெர்லிங் ரெசார்ட்டே வரும். அதாவது ஸ்டெர்லிங் ரெசார்ட்டுக்கு ஒரு 200-300 மீட்டர், ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டெர்லிங்க்கு டேரெக்ட் பேக் சைடுன்னு வச்சிங்களேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அருமையான லொக்கேஷன், அருமையான இடம். ஒரு சென்டின் விலை வந்து 3.5 lakhs சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஆனால் ப்ராப்பர்ட்டி வந்து நேரில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஓகே, அதாவது இப்போ நம்ம பார்க்குற இந்த கல்லிலும் அந்த கல் ஒரு நேராக ஒரு கல் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா? இது வந்து உள்கூட அந்த கல்லுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓடை மாதிரி ஒன்று போகும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டோட்டல் ஏரியா 16 சென்ட் இடம். 16 சென்ட், ஒரு சென்டின் விலை வந்து 3.5 lakhs. சிறுவாணி ஆறு பேஸில் சிறுவாணி ஆற்றுலேருந்து 3வது ப்ராப்பர்ட்டியும் இந்த புதூர் ரோடு தாவளம் ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ரோட்லேருந்து 2nd ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குது. உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்க்குறாங்கன்னா தயவுசெய்து வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.